2026 தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்பதிலும் கூட்டணி ஆட்சி அமைப்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்றும், ஆனால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதற்கான காலம் அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்து உள்ளார். இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், விசிக சார்பில் திருச்சியில் மதசார்பின்மையை காப்போம் என்கின்ற மைய கருத்தை வலியுறுத்தி மாபெரும் பிரம்மாண்ட பேரணி நடைபெற உள்ளது. இன்றைய அரசியல் சூழலில் மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கு அறைகூவல் விடுக்கும் பேரணியாக இது அமையும். மதசார்பின்மைக்கு எதிரான தாக்குதலை மத்திய பாஜக அரசு செய்து வருகிறது. அதன் உத்திகளில் ஒன்றுதான் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான வெறுப்பை பரப்பும் செயல். பாஜக அரசு திட்டமிட்டு வெறுப்பு அரசியலை ஆட்சி அதிகாரம் மூலம் பரப்பி வருவதாக தெரிவித்து உள்ளார். மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்ததில் இருந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அதன் உயிர் மூச்சான மத சார்பின்மைக்கும் எதிராக செயல்படுவதை தடுத்து அவற்றை பாதுகாக்க இந்த பேரணி கடந்த 11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாடு தவிர அனைத்து மாநிலங்களிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை கட்டவிழ்த்து அதன் மூலம் பாஜகவினர் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள். தற்போது தமிழ்நாட்டிலும் அதற்கான முயற்சியை செய்து வருகிறார்கள் என்றும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில் அதன் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறது. சேவ் செக்யூலரிசம் ரேலி என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறோம். மதச்சார்பின்மை காப்போம் பேரணி இந்தியாவின் பிற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் RSS உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளும் மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை பரப்பி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு வருகிறார்கள். மாப் லிஞ்சிங், கும்பல் கொலை, 100 பேர் சேர்ந்து ஒருவரை அடித்து கொலை செய்வது, பசு புனிதம் என்கிற பெயரால் மதமாற்றம் செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டின் பெயரால் இந்த லிஞ்சிங் என்கிற கும்பல் கொலை கலாச்சாரம் சங் பரிவார்களால் இந்த மண்ணிலே வேரூன்றி இருக்கிறது, திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது. கடவுள் நம்பிக்கையை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்த பார்க்கிறார்கள். இந்த சூழலில்தான் தமிழ்நாட்டை காக்கவும் அரசியலமைப்பையும் மதசார்பின்மையும் காக்கவும் பேரணி நடத்துகிறோம். கட்சி சார்பற்ற முறையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இப்பேரணியில் பங்கேற்க வேண்டும். மத சார்பின்மைக்கு ஆதரவாக உள்ளவர்கள் இந்தியா கூட்டணியிலும், மத சார்பின்மைக்கு எதிரானவர்கள் பாஜக தலைமையிலும் அணி சேர்ந்து உள்ளார்கள். சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி முருக பக்தர்கள் மாநாட்டை பாஜக நடத்துவதாக தெரிவித்து உள்ளார். திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்போம், தேர்தலில் எத்தனை தொகுதியில் போட்டியிடுவோம் என்பது குறித்து தற்போது முடிவெடுக்க முடியாத நிலை உள்ளது. அதிக எதிர்பார்ப்புகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. கட்சி நலனும் முக்கியமானது, அதைவிட கூட்டணி நலனும் முக்கியமானது. எனவே எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தேர்தல் நேரத்தில் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுப்போம். கூட்டணி ஆட்சி என்பதில் நாங்கள் தெளிவாக உள்ளோம். ஆனால் வரும் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் அதற்கான காலம் அல்ல என்றும் தெரிவித்து உள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியேறும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுவது மாய தோற்றம். திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்த சலசலப்புக்கும் அஞ்சாமல் உறுதியாக இருக்கிறோம். 2026 பாஜக ஆட்சி என கூறும் அண்ணாமலை பாஜக கூட்டணியை சிதைக்க பார்க்கிறார்.
தான் இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததையும் வேறு கட்சிகளை அவர்கள் கூட்டணியில் சேர்ப்பதையும் அண்ணாமலை விரும்பவில்லை என்றும் தெரிவித்து உள்ளார். உலகத்தில் ஊழலற்ற ஆட்சி என்பது எங்கும் கிடையாது. ஆட்சி அதிகாரம் இருக்கும் இடத்தில் ஊழல் இருக்கும். அதை கூறி ஒரு ஆட்சியை வீழ்த்த முடியாது. ஊழல் மிகப்பெரிய பிரச்சனை தான். அதைவிட மேலான பிரச்சனைகள் உள்ளன. ஊழலை விட மதவாத ஜாதியவாதம் தீங்கானது. மதவெறி ஜாதிவெறி மக்களை சிந்திக்க விடாது. அதைத்தான் முதலில் வீழ்த்த வேண்டும் என்றார் தொல் திருமாவளவன் அவர்கள். அது சும்மா அவங்க ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள், அல்லது திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இதற்கெல்லாம் கலங்கக்கூடிய அல்லது அஞ்சக்கூடிய நிலையில் திமுகவோ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக கூட்டணியில் அல்லது அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த கட்சிகளே இப்போது வெளியில் இருக்கின்றன. அவர்களையே இவர்களால் வளைத்து போட முடியவில்லை, இன்னும் கூட்டணிக்குள் இணைக்க முடியவில்லை. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி இதே கூட்டணியில் இருந்த கட்சி, தேமுதிக இதே கூட்டணியில் இருந்த கட்சி. அமித்ஷா அவர்கள் தேர்தல் கூட்டணி தொடர்பாக 2வது முறை தமிழகத்திற்கு வந்துவிட்டார். ஆனால் உள்துறை அமைச்சர் என்கிற முறையில், பாஜகவின் மூத்த தலைவர் என்கிற முறையில், கூட்டணியில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கும் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் என்கிற முறையில் கூட அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு பாமகவும் தயாராக இல்லை, தேமுதிகவும் தயாராக இல்லை. இன்னும் அதிமுக ஒரு வடிவம் பெறவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. ஆனால் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து சிலர் வருவார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியது, நகைமுரண். அண்ணாமலை எப்படியாவது அந்த கூட்டணியை குழப்பி அதை சிதறடிக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இல்லாமல் அப்படி ஒரு கூட்டணி அமைவது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அந்த 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளையும் இணைத்து தேர்தலை சந்திக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்பதிலும் கூட்டணி ஆட்சி அமைப்பதிலும் நாங்கள் தெளிவாக உள்ளோம் என்றும் தொடர்ந்து கூறி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றவும் வாய்ப்புள்ளதாக தமிழக அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் இல்லாமல், கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் ஒரு தொகுதியில் கூட திமுகவால் வெற்றி பெற முடியாத நிலையில்தான் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு செல்வாக்கு குறைந்துள்ளது. குறிப்பாக 1967 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையில் தமிழகத்தில் திமுக சந்தித்து அனைத்து தேர்தல்களிலும் கூட்டணி அமைத்தியதான் தேர்தலை சந்தித்துள்ளது. கூட்டணி கட்சிகளின் வாக்குகளின் ஆதரவுடன் தான் 6 முறை திமுகவால் ஆட்சியை அமைக்க முடிந்தது. ஆனால் இந்த நிலையில திமுக கூட்டணியில் உள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி, அதாவது ஜாதிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தயவு இல்லாமல் 2026 தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட திமுகவால் வெற்றி பெற முடியாத அளவுக்கு தான் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து உள்ளது. எனவே திமுகவில் 13 கட்சிகள் அடங்கி உள்ளது. இந்த 13 கட்சிகள் கேட்கும் கூடுதல் தொகுதிகளை கொடுக்க வேண்டும். அந்த 13 கட்சிகள் தயவில் வெற்றி பெறும்போது அந்த கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும். அதாவது திமுகவுடைய 50 முழக்கங்களில் ஒன்றான மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் சுயாட்சி என்ற கொள்கையை மாற்றம் செய்து தற்கால தேவைக்கு ஏற்றவாறு மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற கொள்கைக்கு வர வேண்டும். அப்போதான் 2026க்கு பிறகும் திமுக கூட்டணியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து நீடிக்கும். இல்லை என்றால் 2026 தேர்தலோட திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் படிப்படியாக வெளியேறி மாற்று கட்சியில் இடம்பெற்று தேர்தல் சந்திக்கின்ற சூழ்நிலை உருவாகும். எனவே 2026 தேர்தலில்
திமுக கூட்டணியில் உள்ள 13 கட்சிகளுக்கும் குறிப்பாக 234 தொகுதிகளில் 134 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுத்தாக வேண்டும். 100 தொகுதியில் மட்டுமே திமுகவால் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும். அப்போதுதான் அந்த திமுக கூட்டணி நீடிக்கும். இல்லை என்றால் அந்த தொகுதி உடன்பாடு ஏற்படும் போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியேற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை திமுக கூட்டணியில் உள்ள அந்த தேசிய கட்சியான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த 2 கட்சியும் வெளியேறினாலே திமுகவால் எந்த தொகுதியிலும் போட்டியிட முடியாது. மற்ற கட்சிகள் எல்லாம் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் செல்வாக்கு உள்ள கட்சி. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு வட மாவட்டத்துல நல்ல செல்வாக்கு இருக்கின்றது, மற்ற மாவட்டத்திலும் செல்வாக்கு இருக்கின்றது. அதே போல தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, தமிழகத்தில் 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அதனால தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகம் முழுவதிலும் பரவலாக செல்வாக்கு இருக்கின்றது. அதனால் அத கூட்டணி கட்சி தயவோடு ஆட்சி கைப்பற்ற நினைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு துணை முதலமைச்சர், அமைச்சரை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 2004 மத்தியில காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தது. 2009 மத்தியில காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தது. அப்போது திமுகவுக்கு காங்கிரஸ் பெருந்தன்மையோடு பல முக்கிய இலாக்காக்களை ஒதுக்கி கொடுத்தது. அதனால திமுகவும் ஆதாயம் அடைந்தது, தமிழகமும் ஆதாயம் அடைந்தது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதே போல திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்தால் இனி வரும் காலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து ஆக வேண்டும். இல்லை என்றால் திமுகவால் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றவே முடியாத நிலை உருவாகும். திமுக 2026 தேர்தலோட வீட்டுக்கு போகின்ற சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு வெற்றி பெறவில்லை. கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக வெறும் 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. அப்போது காங்கிரஸ் கட்சி 34 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்துதான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையில அமைந்து வெற்றிகரமாக முடிவு செய்வதற்கு காரணமாக இருந்தது. அந்த ஒரு நலனை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம். அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் 2025ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதி, அதாவது 2021 காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியை பெருந்தன்மையுடன் காங்கிரஸ் திமுகவுக்கு ஒதுக்கிவிட்டது ஈரோடு கிழக்கு தொகுதியை. ஆனா திமுக என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த மாநிலங்களவை 4 உறுப்பினர் காலி ஆகுறாங்க. அந்த 4 உறுப்பினர்கள்ல ஒரு உறுப்பினரை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுத்திருக்கலாம், ஆனால் கொடுக்கவில்லை. ஆனா இந்த கூட்டணி தர்மத்தை பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய அகில இந்திய தலைமையாக இருந்தாலும் தமிழக தலைமையாக இருந்தாலும் அந்த திமுக விஷயத்துல பெருந்தன்மையோடு நடந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. ஆனால் திமுக தான் காங்கிரஸ் கட்சியிடம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. இன்னொன்று சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். ஆனா அப்படியேப்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு திமுகவிடம் சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றது. சுதந்திரம் இல்லாமல் இருப்பதற்கு யார் காரணம்னா திமுக தான் காரணம். இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி திமுகவிடம் சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றது. அதனை கருத்தில் கொண்டு திமுக பெருந்தன்மையோடு காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில். அதே போல இந்த நாடாளுமன்ற 4 மாநிலங்களை உறுப்பினர் ஒரு உறுப்பினரை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் கூட்டணி கட்சியுடைய தர்மம். ஆனா அந்த தர்மத்தை திமுக மீறிவிட்டது. அதற்கான விலையை 2026 அனுபவிக்க போகின்றது. ஏனென்றால் சுயநலமாக திமுக யோசிக்கிறது, சுயநலமாகத்தான் தமிழ்நாட்டை அணுகுகிறது, சுயநலமாகத்தான் ஆட்சியை அமைக்கிறது. அது என்ன மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஒரு சுயநலமான கொள்கை. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற பிறகும் கூட கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கின்றது. ஆனா திமுக ஜெயிப்ப
ஜெயிப்பதற்கு மட்டும் கூட்டணி கட்சியோட தயவு தேவைப்படுகிறது. ஜெயித்த பிறகு ஆட்சி அமைக்கும் போது கூட்டணி கட்சியோட தயவு தேவைப்படலை. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிக பங்கு கொடுக்க மாட்டேங்க. இது ஒருதலை பட்சமான முடிவு. இந்த அரசியல் தமிழக அரசு அரங்கத்துல திமுக செய்கின்ற ஒரு அநீதி தான் சொல்ல வேண்டும். அது கூட்டணி கட்சிகளுக்கும் நீதி வழங்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீதி வழங்கல. இது திமுக அதாவது நீதியை நிலைநாட்ட தொடங்கப்பட்ட கட்சி தான். ஆனா அது நீதியை நிலைநாட்டல. வாக்களித்த மக்களுக்கும் நீதி கொடுக்கல, வெற்றி பெறுவதற்கு காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கும் நீதி கொடுக்கல, அநீதி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 நிச்சயமாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். ஆனால் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட போகின்றது. ஒருவேளை 2026க்கு பிறகு 2031 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக கூட்டணியோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஆட்சி அமைத்தாலும் நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று தெரிவித்து உள்ளார். ஆனா அந்த கட்சியில பல்வேறு கட்சிகள் இடம்பெற உள்ளது. அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்றாங்கனாக்கா, அவங்களுடைய கட்சி தொடங்கிய நாள் முதல் தற்போது வரையில ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வராங்க. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.